10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் அப்டேட் ஆகிட்டேன்னா எண்ணத்தில் உயர்வு இருக்குன்னு அர்த்தம். இல்லை நான் கழுது தேஞ்சு கட்டெருமான மாதிரி கீழே இறங்கிட்டேன் அப்படின்னா வேறு விஷயத்தில் எண்ணம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பல மணி நேர எண்ணம் தான் என் அறிவை உயர்த்துது அப்படின்னும் போது நான் ஒரு நாள் ஃபுல்லாக எதில் ஜெயிக்கணுமோ அந்த எண்ணத்தை அதிகப்படுத்தணும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் அதிகம் டைம் ஒதுக்க மாட்டார், கிரவுண்டில் தான் அதிகமாக இருப்பார். எதை நான் வாழ்க்கையை செலக்ட் பண்ணிக்கிறேனோ, எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறனோ அதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணுங்க, டைம் அதிகம் எடுத்துக்கணும். யோசிக்கிறதுக்கும் டைம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செயலுக்கு டைம் எடுக்க முடியும் இல்லையா? இல்லை நான் மற்றதெல்லாம் டைம் எடுத்துக்கிறேன், ஆனால் இதை யோசிக்கிறேன் ஆனால் கம்மியாக யோசிக்கிறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இதுக்கு எஃபர்ட் போடலைன்னு அர்த்தம். எஃபர்ட் போடலைன்னா ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அழகாக ரத்தன் டாட்டா பற்றி தெரியும். அவர் வரலாறு நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து அந்த துறை சார்ந்ததில் எப்படி அப்டேட் ஆகுறாங்கன்னா உயர்வான திங்கிங் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியில் நீங்கள் BMW எப்போ வாங்குவீங்க அப்படிங்கும் போது ஒரு 5 வருஷம் ஆகும்னு சொன்னாராம். அப்போ கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய தொழிலதிபர் உங்களுக்கு எப்படி 5 வருஷம் ஆகும்? நான் கார் வாங்குறதை பற்றி சொல்லலை, கம்பெனி வாங்குறதை பற்றி சொன்னேன் அப்படின்னாராம். இதுதான் உயர்வான திங்கிங் இல்லைங்களா? ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். ஏன்னா என் பதிவு என் சந்ததி இல்லையா? ஒரு நெல் போட்டால் அதில் இருக்க தரம் தானே அந்த நெல் விதையிலேருந்து வரக்கூடிய எல்லா நெல்லுலையும் இருக்கும். அப்போ என்னுடைய தரம் நல்லா இருந்தால் என் குழந்தை நல்லாயிருக்கும், என் பதிவு நல்லா இருந்தால் என் சமுதாயம் நல்லாயிருக்கும். இங்கே மட்டும் நீங்கள் தான் யோசிக்கணும், நான் நல்லதை நினச்சா சமுதாயம் எப்படி நல்லாயிருக்கும்?